நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே சேரான்கோட்டை கிராமத்தில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஆக்ரோஷமாக பாயும் அலைகளால் மண் அரிப்பு ஏற்பட்டு மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் சாலையும் சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், வணக்கம். இந்த சம்பவம் எந்த பகுதியில் நடந்திருக்கு? இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் கள நிலவரம் என்னவா இருக்கு? நிச்சயமாக வணக்கம். அந்த டிட்டா புயல் கரையை நிறங்கக்கூடிய சூழலில் கடலோர மாவட்டங்களில் கடல் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்தில் அந்த கடல் ஆக்ரோஷம் குறித்து நியூஸ் தமிழ் தொடர்ந்து பதிவு செய்யுது. அந்த அடிப்படையில் நாம் தற்போது நிற்கக்கூடிய இடமானது ராமேஸ்வரம் சேரான்கோட்டை மீனவ கிராம பகுதியில் நாம் நிற்கிறோம். கடந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய மழை, அதே போல் இந்த கடல் சீற்றம் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையை கடல் அரிப்பின் மூலம் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலை மட்டுமல்லாது அங்கு 12 உரைகள் இறக்கிய ஒரு உரை கிணறும் கூட முழுவதுமாக கடல் அரிப்பால் அரித்திருக்கிறது. அந்த கடல் அரிப்பின் காரணமாக அந்த கடற்கரை ஓரம் இருந்த அந்த மரங்களும் வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடல் நீரானது தொடர்ந்து கிராமத்திற்கு உள்ளெலும்பி வருவது மட்டுமல்லாது அந்த கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளும் ஒன்றோடொன்று மோதி கடுமையான சேதத்திற்குள்ளாகி இருக்கிறது. நேற்றைய தினம் கூட அந்த ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலானது காற்றின் காரணமாக அந்த கயிறு அருந்து இங்கு இழுத்து வரப்பட்டு இந்த கரையோரத்தில் சேதமடைந்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே இந்த பலத்த கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் நீரானது தொடர்ந்து அந்த மீனவ கிராமங்களுக்குள் ஊடுருவக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மீட்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட இந்த மீனவ கிராம மக்களுக்கு அவர்களுடைய உடைமைகளான அந்த படகு மற்றும் அந்த வாழ்வாதாரம் கருதிய மீன் வலைகள் உள்ளிட்டவற்றிற்கு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என அந்த மீனவர்கள் கோரிக்கை விட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது தற்போது அந்த மீனவர்கள் அந்த படகுகளை மீட்கக்கூடிய பணியில துரிதமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதி முழுவதும் கடல் ஆக்ரோஷமாக காணப்படுவதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.